அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிவி சேனல்ல பார்த்தீங்கன்னா, விவாதங்கள். நான் ஒரு 4 பேர் உட்காந்து பேசுவாங்க. ஒரு அரசியல் சம்பந்தமா அரசியல் நிகழ்ச்சியா இருக்கும், பொது நிகழ்ச்சியா இருக்கும். அரசியல்ல சம்மந்தப்பட்டு வர்றவங்க போது, அவங்களோட பேர போட்டுருவாங்க. இவங்க இந்த கட்சியை சார்ந்தவங்க. திமுகவா, அண்ணா திமுக, பாஜக இப்படி ஒரு இது போடுவாங்க. சில பேர் வந்து ஒரு கட்சியை சார்ந்து பேசுறதா இருந்தாலும் அரசியல் விமர்சகர்ன்னு போட்டுருவாங்க. ஆனாலும் அவங்க ஒரு கட்சி நிலைப்பாட்டில சார்ந்து பேசுவாங்க. அது அவங்களோடது. அதே மாரி வழக்கறிஞர்ன்னு போடுவாங்க, மூத்த பத்திரிக்கையாளர்ன்னு போடுவாங்க. எல்லா பேருமே இதே ஒரு கட்சி சாயத்த பூசி, ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில தான் பேசுவாங்கன்னா, அதிகாரப்பூர்வமா இருக்கிற பேர் போறத விட்டு, தனிப்பட்ட முறையில பத்திரிக்கையாளர்ங்கிற பேர்ல வருவாங்க. அரசியல் விமர்சகங்கிற பேர்ல வருவாங்க. இப்படி எல்லா பேருமே வர்றாங்க. அது வந்து எல்லா பேரும் நம்ம பார்த்துருக்கோம். அதில பேசுறத பார்த்தா ரொம்ப காரசாரமா பேசுவாங்க, செய்வாங்க. எல்லா பேருமே நடக்கும். இதில வந்து வாய வாடைக்கு விடும் வார்த்தை விற்பனர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. அதில யாருன்னா, நேத்து வரைக்குமே ஒரு கட்சி சார்பா அதிகாரப்பூர்வமா பேசியிருந்த ஒருத்தரு, இன்னைக்கு வந்து அரசியல் விமர்சனங்கிற பேர்ல இன்னொரு கட்சிக்கு ஆதரவா பேசுறார். தான் இருந்த கட்சியிலிருந்து இந்த வடிவேலு ஒரு படத்துல மேடையில இருக்கும்போதே அப்படியே கட்சி தாவி போறேன்னு சொல்லுவாப்புல, அந்த தைரியம் மாதிரியே அதான் நடைமுறையில இருக்கிறது தானே அது. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வார்த்தையை விற்கிறவங்க, வாடகைக்கு விடுறவங்க என்ன செய்றாங்க, நேத்து வரைக்கும் அதிகாரப்பூர்வமான கட்சியில இருந்தவங்க இன்னைக்கு அதுக்கு எதிர்ப்பான நிலைப்பாடை எடுத்து இன்னொரு கட்சிக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நான் பேர் சொல்ல விரும்பல. பெரும்பாலும் டிவி விவாதங்கள பார்க்குறவங்களுக்கு, செய்றவங்களுக்கு தெரியும். அதே மாரி தான் இன்னொரு பத்திரிக்கையாளர்னு சொல்லி யூடியூப்ல பார்த்தா, அதாவது இன்னொரு பத்திரிக்கையாளர். அவர் யாருன்னா, சினிமா விமர்சகர்னு வருவாரு, பத்திரிக்கையாளர்னு வருவாரு. எல்லா இதுலயுமே வருவாங்க. அவரு வந்து நேத்து வரைக்கும் நேத்து வரைக்கும்னா திமுகவுக்கு முட்டு குடுத்துக்கிட்டு இருந்தவரு. திமுக ஆதரவா இருந்தாரு. தாவேக்காவுக்கு எதிர்ப்பாளரா இருந்தாரு. இன்னைக்கு என்னன்னா அப்படியே மாறி என்ன செய்றாரு, திமுக தான் சரியில்ல. ஏன்னா நேத்து வரைக்கும் திமுக ஒரு இதுல இருந்துச்சு, பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு வந்து தாவேக்கா இருக்கும்போது இதுக்கு முட்டு குடுத்துருக்காரு. பாவம் அவருக்கும் பசிக்கும்லங்க. அவருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த மாரி வாய வாடைக்கு விட்டு பொழைக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. வார்த்தைய விட்டுறாங்க. பேச்சு தான் அவங்களுக்கு மூலதனம். அப்படியே அல்வா துண்டு மாரி பேசுவாங்க. ரொம்ப உன்னிப்பா பேசணும். ஆனா நேத்து பேசுனது ஒரு கட்சிக்கு சார்பா பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அதே கட்சிக்கே எதிர்ப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களோட இது. இன்னொரு மூத்த பத்திரிக்கையாளர் இருக்கிறாருங்க. அது வந்து காசு, பணம், துட்டு, மணின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மூத்த பத்திரிக்கையாளர். அவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அத இருக்கிறதுலயே பத்திரிக்கையிலேயே எல்லா பேருமே இந்த யூடியூப்ல சில சேனல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர ரொம்ப கழுவி ஊத்துவாங்க. பார்த்தா அவர் ரொம்ப பேசுறத பத்தி சவடால அப்படி உட்காந்துக்குவாரு, தலைய சாய்ச்சுக்குவாரு, இப்படி பண்ணிக்குவாரு. அப்படிம்மா நான் சொல்றது தான் சரி, அப்படி இப்படின்னு ஆக்ஷன் பண்ண. ஆனா ஒரு இதுவும் கிடையாது. இன்னைக்கு அவருக்கும் பொழைக்கிறார்ல, மூத்த பத்திரிக்கையாளர்ங்கிற பேர போட்டு, அவரே 2 பேர் பேட்டி பார்த்து, அதையும் நம்மளும் இப்போ சில சமயம் பார்க்குற மாரி இருக்கு. அவர் என்ன பேசுறாருங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குற மாரி தான் இருக்கு. இப்படிதான் வாயை வாடகைக்கு விடும் வார்த்தை விற்பனர்கள் நெறையா இருக்காங்க. அதாவது ஒரு நிலைப்பாடு, சரியான நிலைப்பாடு. ஆனா எல்லா பேருமே கிடையாதுங்க. இதுல கரெக்ட்டா எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாராம, ஒரு கட்சி சார்பா நியாயம், தப்பு எது இருக்குன்னு கரெக்ட்டா பேசுற ஒரு முக்கியமான பெரும் பத்திரிக்கையாளர்கள் அவங்கள மதிக்கக்கூடியவங்க தான் அவங்க. நான் ஒரு சிலர் தான் சொல்றேன்னு, பெரும்பாலானவர்கள் கிடையாது. நீங்க டிவி விவாதங்கள் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். நன்றி, வணக்கம்.